கிட்னினாலே ஸ்டோன் அப்படி மட்டும் தான் நினைச்சுக்கிறாங்க. பட் வேற என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கிட்னில வரும் சார்? 10ல் 4 பேருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ், கிரியாட்டினின் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள், யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை வெளில தள்ளுறதுன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா கிட்னி தான். ஸோ கிட்னியில தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது. கிட்னி ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். இப்போ சின்னதா ஒரு நாள் 2 நாள் வீக்கத்துக்கு நீங்க அந்த அளவுக்கு பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ முக்கியமா 2 காலம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் கிட்னியும் ஒரு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாதிக்கக்கூடியது கிட்னியோ ஹார்ட்டோ. கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்றது ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு உடல்ல எப்பவுமே ட்ரைனஸும் அதிகமா இருக்கணும், ஹீட்டும் அதிகமா இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் இன்னும் வேகமா நடக்கும். இன்னைக்கு எல்லாமே ஒரு இன்ஹவுஸ் ஆக்டிவிட்டி, உட்கார்ந்து ஒரு சின்ன ஸ்கிரீன்லயோ பெரிய ஸ்கிரீன்லயோன்னு மாறி இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது, வேர்க்கக்கூடிய தன்மையே உடல் மறந்து போச்சு. யூரின் மோஷன்ஸ் சொல்லி 2 விதமான எக்ஸிட் நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்கோம். பட் வேறு வேலையே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ரிஃபைன்ட் ஆயில், அதே மாதிரி திரும்பியும் ஹீட் பண்ணக்கூடிய ஆயில், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமா சேமிக்க கூடாதுன்னு சொல்றோம். ஆயுர்வேதத்துல ஒரு படி இன்னும் முன்னாடி போறோம். நேத்து சாப்பாடு இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா நம்ம கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி குளிக்கணுமா, இல்ல நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி குளிக்கணுமா, இல்ல நல்லெண்ணெயை காய்ச்சி அப்ளை பண்ணி குளிக்கணுமா? ஒரு ப்ராப்பர் ஆயில் பாத்னா என்ன சார்? ஆரோக்கியம் ஸ்ரீ குரு நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்வியலுக்கு ரொம்ப ஒத்து போன ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையும் மருத்துவத்தையும் பிரிக்கவே முடியாது. நம்மளுடைய உணவுகள் மூலியமாவே நம்ம மருத்துவத்தை அன்றாட பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் டாக்டர் ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம். How are you sir? நல்லா இருக்கேம்மா. How are you? Yeah sir, I'm good. சார், இன்னைக்கு நம்ம நிறைய ஹெல்த் ரிலேட்டட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னோட ஃபர்ஸ்ட் குவெஸ்டினே என்னன்னா சார், இந்த கிட்னி அப்படின்னும் பொழுது எல்லாருமே கிட்னினாலே ஸ்டோன் அப்படி மட்டும் தான் நினைச்சுக்கிறாங்க. பட் வேற என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கிட்னில வரும் சார்? கிட்னியோடைய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. 10ல் 4 பேருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ், கிரியாட்டினின் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள், யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே நேரத்தில் சிகேடி, கிரானிக் கிட்னி டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு முக்கியமாக இஜிஎஃப்ஆர் லெவல்ஸ் அடிபடுறது, அதாவது அவங்களுடைய கிட்னியோடைய ஃபில்டரிங் சிஸ்டம் ஸ்லோ டவுன் ஆயிடுறது. ரெகுலராக இருக்க வேண்டிய லெவல்ஸை விட பாதிக்கு பாதி. அதுவும் நான் அவங்க பெரியவங்கள சொல்லலை, நம்ம வயசில் இருக்கிறவங்களே இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அடிமையாயிடுறாங்க. ஸோ கிட்னியோடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான். ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கமர்ஷியலைசேஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால உணவுப் பொருள்கள் எல்லாத்துலயுமே இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி நம்மளோட கிட்னியை தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கிறது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய பாதுகாக்க சிஸ்டம் இல்லையா? ஸோ தேவையில்லாத விஷயங்களை வெளில தள்ளுறதுன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா கிட்னி தான். ஸோ கிட்னியில தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது. அது அளவுக்கு மேல ஒரு விஷயத்த நம்ம சேமிக்கும் போது அங்கதான் அடி வாங்குறது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்க்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு. சார், நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் அப்படின்னும் பொழுது கிட்னி அப்படின்னும் போது காலில் வீக்கம் வருது, இல்லை காலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிட்னி செக் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இட் இஸ் மித் ஆர் ட்ரூ சார்? உண்மைதான். ஏன்னா கிட்னி ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். நீங்க கவனமா இருக்கணும்னா, இப்போ சின்னதா ஒரு நாள் 2 நாள் வீக்கத்துக்கு நீங்க அந்த அளவுக்கு பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. பட் ஒரு வீக்கும் ஒரு 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம செக் பண்றது தவறு இல்லை. ஸோ முக்கியமா 2 காலம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் கிட்னியும் ஒரு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ல வச்சுக்கலாம். 2வது ஹார்ட்டை கூட நம்ம டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ல வைக்கலாம். ஓகே சார். ஸோ வெறும் கிட்னி மட்டும்தான் பாதிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனாலதான் பிபி இருக்கிறவங்களை அதிகமா கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காரணமே நெக்ஸ்ட் பாதிக்கக்கூடியது கிட்னியோ ஹார்ட்டோ அப்படின்றது தான். ஸோ ஆக்சுவலி பிபி ரொம்ப ஈஸியா இன்னைக்கு ஏறுறது. ஏன்னா யாருக்கு இன்னைக்கு ப்ரெஷர் இல்லை? சின்ன ஸ்கூலுக்கு போற பசங்களே இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை அவங்க யூஸ் பண்றாங்கன்னா யோசிங்களேன். ஹோம்வொர்க் பண்ண சொன்னா ஸ்ட்ரெஸ் வந்துருது சார் அவங்களுக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் கூட ஒரு ஃபேன்சி வேர்டா ஆயிடுது. ஸோ பட் என்னன்னா அடிமட்டத்தில் பார்க்கும்போது பிபியை நல்லாவே பாதிக்கிறது. ஸோ பிபியும் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு.
ஓகே சார். சார் நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னும் பொழுது அது வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்ம ஃபுட் ஹேபிட் மூலயமா இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா சார்? கரெக்டா அடிச்சிங்க. உணவே மருந்துன்றது வெறும் பேச்சுவார்த்தையே கிடையாதுமா. அதுல நிறைய உண்மை இருக்கு. நீங்களே பாருங்களேன், ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா நம்மளுடைய உணவு பொருள்கள்ல உங்களுக்கு பொரியல்ல தவிர்த்து ஒரு துவையல் அப்படின்றது ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு பேர் வீட்டுல நம்ம துவையல் செய்யறோம்? இல்ல, இன்னைக்கு நெக்கி சாப்பிடுற பழக்கமே இன்னைக்கு இல்லவே இல்ல. சாப்பிட்டாலும் அவன் என்னடா இப்படி சாப்பிடுறான் அப்படின்ற கமெண்ட் அடிக்கிறவன் 10 பேர் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உடம்புக்கு சேர வேண்டிய அளவுக்கு தண்ணி தன்மை சேர மாட்டேன்றது. ஸோ ஆக்சுவலி ஆயுர்வேதத்திலேயே நீங்க இறங்கி பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் சாப்பிடணுன்றது, ஒண்ணு மின்னு சாப்பிட வேண்டியது இருக்கு, ஒண்ணு நெக்கி சாப்பிட வேண்டியது, இந்த மாதிரி 5 விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குடிச்சு சாப்பிட வேண்டியது, இல்ல பொறுமையா சாப்பிட வேண்டியது, சிலதெல்லாம் வாயில வச்சு கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது, இந்த மாதிரி 4-5 வகையான சாப்பிட வேண்டிய வழிமுறைகள் ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நெக்கி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வெறும் ஒரு ஐஸ்கிரீம் மட்டுமா தான் மாறிடுதே தவிர்த்து மீதி எதுவுமே நீர் ஐட்டமே கிடையாது. வெண்டைக்காய் கூட இன்னைக்கு எல்லாமே ஃப்ரை. வெண்டைக்காய் நீங்க எந்த ஒரு வெஜிடபிள் எடுத்தா கூட இன்னைக்கு எல்லாமே ஃப்ரை சிஸ்டமா மாறிடுது. ஸோ என்ன ஆச்சு, உடம்பு ரொம்ப காயறது. நீங்க சாப்பிட்ற பொருளும் காய விட்டுட்டோம், உடம்பும் காயறது. ஸோ தண்ணி மட்டுமே பத்தாது. இங்கதான் ஆயுர்வேதத்துல நெய்யோடைய முக்கியத்துவமும் நிறைய சொல்றோம். ஸோ பசு நெய் சாப்பிடணும்னு சொல்லும் போது, ஆமா நான் இதுக்கெல்லாம் செலவழிக்கணுமா டாக்டர்னா, ஆரோக்கியம் வேணும்னா சில இடத்துல நீங்க செலவழிச்சுதான் ஆகணும். தேவையான பொருளுக்கு செலவழிக்கிறதுக்கு நம்ம யோசிக்க கூடாது. ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வீட்டுல 10 இருந்தாலும் நம்ம இன்னொரு மொபைல் ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு யூஸ் பண்றது இல்லை. பட் ஒரு நெய்யை வாங்கணும்னா நம்ம நிறைய நேரத்துல யூஸ் பண்றதுக்கு நம்ம தயங்குறோம். ஓகே, கலப்பணம்ன்றது எதுலதான் இல்லை, இன்னைக்கு எல்லாத்துலயுமே இருக்கு. பால்ல இருக்கு, நெய்யில இருக்கு, காய்கறியில இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. நாம என்ன பேசிக்கா நம்மளை பாதுகாத்து நம்ம கையில என்ன இருக்கோ நம்ம அதை செட் பண்ணிட்டாலே ஒரு அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம நல்லாவே காப்பாத்திக்கலாம். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டோரிஸ் நம்ம பாக்குறோம். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்க மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை வெளில கொண்டு வர்றதுக்குனால நிறைய நல்லது நடக்கிறதையும் வெளில வந்துட்டு இருக்கு. ஸோ கடைசியில நீங்க இன்ஸ்டாகிராம நீங்க புரட்டி பார்க்கும்போது நீங்க பாக்குற விஷயம் தான் அதிகமா தெரிய போறது. ஸோ நல்ல விஷயங்களை பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் நமக்கு எடுத்து தெரியும். உணவே மருந்து அப்படின்னு சொல்லும் போது 3-4 விஷயங்கள். நீரான ஆகாரங்கள் கிட்னிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்றது ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு உடல்ல எப்பவுமே ட்ரைனஸும் அதிகமா இருக்கணும், ஹீட்டும் அதிகமா இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் இன்னும் வேகமா நடக்கும். சோ நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல இது சுத்தி தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உடம்புடைய ஹீட் எப்பவுமே 24 hours ஏசி, ரைட்டுங்களா? சோ இது எல்லாத்துக்குமே நம்ம அடிமையாயிடும். இப்போ நம்ம முன்னாடி அட்லீஸ்ட் டிராவல் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் காத்து, எக்ஸ்டர்னல் எக்ஸ்போஷர். இன்னைக்கு அது கூட இல்லை. வண்டியிலையும் ஏசி, பஸ்லயும் ஏசி, எல்லாத்துலயுமே ஏசி வந்தாச்சு. தப்புன்னு சொல்லல. பட் உள்ள இருக்கிற ஹீட் ட்ராப் ஆயிடுது இல்லையா, அதை நம்ம வெளியில கொண்டு வர்றதுக்கு வேற ஏதாவது ஆக்டிவிட்டியை உள்ள கொண்டு வரணும். அங்கதான் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வருது. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இன்னைக்கு பசங்களே டிஜிட்டல் கேம்ஸா தானே மாறிட்டாங்க. ரொம்ப லிமிட்டட். நம்ம எல்லாம் சின்ன வயசுல எவ்வளவு கிரவுண்ட்ல விளையாடி இருக்கோம், தெருவுல விளையாடி இருக்கோம். பட் இன்னைக்கு எல்லாமே ஒரு இன்ஹவுஸ் ஆக்டிவிட்டி, உட்கார்ந்து ஒரு சின்ன ஸ்கிரீன்லயோ பெரிய ஸ்கிரீன்லயோன்னு மாறிடுது. ஸோ இதனால என்ன ஆகுது, வேர்த்தக்கூடிய தன்மையே உடல் மறந்து போச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்க சடனா நீங்க வெளில போறீங்கன்னா உங்களுக்கு வேர்த்து கொட்டாது. நிறைய நேரம் அதனாலேயே உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே யூரின் மோஷன்ஸ்ன்னு சொல்லி 2 விதமான எக்ஸிட் நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்கோம். பட் வேறு வேலையே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ வேர்வையும் கிட்னியும் ரொம்ப நல்லா சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஓகே சார், ஓகே. ஸோ உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா எக்ஸஸ் விஷயங்கள் வெளில அனுப்புறது ஒரு விதத்துல யூரினா இருந்தாலும் இன்னொரு விதத்துல உங்களுக்கு ஸ்வெட்டும் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஸ்வெட் வந்து ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் மாதிரி உடம்புக்கு. ஸோ யூரின் சரியா அவுட்புட் இருக்குல்லன்னா ஸ்வெட்லேருந்து உங்களுக்கு பாடி கூலிங் நடக்கும். சரி, இப்போவே நீங்க சம்மர், இன்னைக்கு இந்தியா வந்து டாப்ல இருக்கு. இப்போ அந்த ஹீட் வேவ்ல எல்லாம் நாம தான் நம்பர் 1ல இருக்கோம். டாப் 100 சிட்டிஸ் நம்ம ஊரு தான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு.
இந்த நேரத்துல இப்போ இந்தியா மாதிரி நாட்டுல நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி இல்லை, ஏன்னா ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் நிறையவே இருக்கு. பட் எவ்வளவு பேர் அதுக்கு பயன்படுத்துறோம்? ரூரல் இந்தியால ஓரளவுக்கு இதுக்கு இன்னும் அவேர்னஸ் இருக்கலாம், நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் அர்பன் இந்தியால நிறைய பேர் இதுல இருந்து விளங்கிட்டோம். நம்ம ரொம்ப மாடர்ன் சொல்லிட்டு நம்ம பேசிக்கா நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை நம்ம விட்டுட்டோம். ஸோ நீரான ஆகாரங்கள், ஸ்டோனை நம்ம இப்போ குறைக்கணும்னா உடல்ல ஹீட்டை ஃபர்ஸ்ட் குறைச்சிடலாம், அதே நேரத்துல ட்ரைனஸ், இது ரெண்டையும் குறைக்கணும். எண்ணெய் குளியல், நெய் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கிட்னியோடைய லூப்ரிகேஷன் லெவல்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். சரி, எண்ணெய் குளியல் பண்றது மூலமா கிட்னிக்கு நல்லது நடக்கும், ஏன்னா பாடி ஹீட் குறையறது இல்ல. ரீசெண்டா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த ஆயுர்வேதாவுடைய எல்லா தத்துவமே என்னன்னா, மூலிகை மருந்துடைய சத்தை நெய் வழியாவோ எண்ணெய் வழியாவோ உடலுக்கு சேர்க்கணும்ன்றதுதான் ஆயுர்வேதாவுடைய சித்தாந்தம், சயின்ஸ் பிஹைண்ட் ஆயுர்வேதா அப்படின்றது. ஸோ இந்த சயின்ஸ்ல என்ன சொல்றதுன்னா, லிபிட் பேஸ்ட் அப்சார்ப்ஷன் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். இன்னைக்கு நீங்க ஒரு மாடர்ன் டாக்டரை போய் நீங்க விசாரிக்கும் போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து லிபிட் பேஸ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ செல் மெம்பரேனுக்கு லிபிட்டா உள்ள போகக்கூடிய விஷயங்களை ஈஸியா எடுத்துக்கோமா. ஸோ அதனாலதான் நம்ம சாப்பிட்ற விஷயங்களையும் நிறைய கொழுப்பு இருக்கிற விஷயங்கள் நம்ம சாப்பிட்டா நம்மளை பாதிக்கிறது. ஸோ அதனாலதான் ரிஃபைன்ட் ஆயில், அதே மாதிரி திரும்பியும் ஹீட் பண்ணக்கூடிய ஆயில், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமா சேமிக்க கூடாதுன்னு சொல்றோம். ஆயுர்வேதத்துல ஒரு படி இன்னும் முன்னாடி போறோம். நேத்து சாப்பாடு இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம், ஏன்னா அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி திரும்பியும் ஹீட் பண்ணும் போது அதோடைய சத்து அது எழுந்துருது. அப்போ நீங்க சாப்பிடக்கூடிய பர்பஸே அடி வாங்குறது இல்லையா? ஸோ சத்துக்காக தானே நம்ம சாப்பிட்றோம். ஸோ அஃப்கோர்ஸ் வாயு ருசின்றது இருக்கு, அதை தாண்டி நமக்கு ஒரு சத்துன்றது உடம்போட சேரணும் இல்லையா? அதை சேர மாட்டேன்றதுனாலதான் நிறைய இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஓகே சார். சார், நம்ம கிட்னி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல கிட்னி மட்டும் கிடையாது, எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுல ஆயில் பாத் வந்து ரொம்ப முக்கியம். ஆயில் பாத்லயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு சார். நம்ம வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி குளிக்கணுமா, இல்ல நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி குளிக்கணுமா, இல்ல நல்லெண்ணெயை காய்ச்சி அப்ளை பண்ணி குளிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல சார். ஒரு ப்ராப்பர் ஆயில் பாத்னா என்ன சார்? அருமையான கேள்வி. பேசிக்கலாவே எண்ணெய்ன்றது உடலுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒவ்வொரு ஊர்ல அதோடைய எண்ணெயோடைய விஷயங்கள் மாறுது. ஸோ சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா, நம்ம ஊர்ல வளரக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடைய தன்மை பாடிக்கு பெஸ்ட்ன்றது சொல்றது. ஓகே, அப்ப இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் முக்கியமே கிடையாது. ப்ரிசைஸ்லி. ஸோ இப்போ நீங்க ராஜஸ்தானிக்கு போனீங்கன்னா அங்க கடுகு எண்ணெயை பயன்படுத்துவாங்க, ஏன்னா அந்த ஊர்ல குளிரும் அதிகம், வெயிலும் அதிகம். ஸோ அந்த ஊர்ல கடுகு எண்ணெய் ரொம்ப நல்லா வேலை செய்யும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெய் ரொம்ப நல்லது, கிரவுண்ட்நட் ஆயில். ஸோ அங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் வருது. பட் எண்ணெய் குளியல் வரும்போது நல்லெண்ணெய்க்கும் கடலை எண்ணெய்க்கும் பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் நல்லதுன்றது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து கொடுக்கும்போது உள்ள இருக்கிற எக்ஸசிவ் ஹீட்டை வெளில கொண்டு வந்துடுறது. அண்ட் நல்லெண்ணெய்ல தான் அங்சுவஸ்னஸ் இல்லை வந்து லூப்ரிகேஷன் கோஷன்ட் வந்து ஹையா இருக்கு. விஸ்காசிட்டி டெஸ்ட்ல உங்களுக்கு நல்லெண்ணெயில தான் விஸ்காசிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதனால எக்ஸ்டர்னல் பர்பஸஸ்க்கும் நீங்க நல்லெண்ணெயும், இன்டர்னல் பர்பஸஸுக்கு நீங்க கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் பெஸ்ட் தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும். இதையும் தாண்டி நீங்க வேற மாதிரி எண்ணெய்கள் குறிப்பிட்ட வியாதிகள்லயோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த கும்பகோணம் சைடு அவங்க எல்லாமே வந்து நல்லெண்ணெயை நிறைய பயன்படுத்துறாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே அவங்க உள்ள சாப்பிட்டு பழகி இருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ள நல்லெண்ணெய் வேலை செய்யும். அதனால மற்றவங்களுக்கு வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. அதுலயே தமிழ்நாடு கொஞ்சம் டிராபிக்கல் சைட்ல அதிகமா இருக்கிறதுனால கடலை எண்ணெய் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துன்னு போனா நல்லது. உள்ள நெய்யும் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் குளியல்னு சொல்லும் போது ஐடியலா பண்றது டே டைம்ல பண்ணணும், நைட் டைமை விட டே டைம். ஸோ காலையிலயா இருந்தா ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஈவினிங்கும் நமக்கு இருக்கு. ஸோ எண்ணெயை வந்து தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து அடிப்பாதம் வரைக்கும் ஃபுல்லா பூசினாலே போதும், போட்டு தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. பூசிட்டு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு பாட்டியோ இல்லை பேப்பரையோ இல்லை சந்தோஷமா ரிலாக்ஸ் ஃபார் தட் 20 மினிட்ஸ் டைம். அதுக்கப்புறம் நீங்க சுட தண்ணியில குளிச்சிங்கன்னா இதுதான் எண்ணெய் குளியல்மா.
ஸோ இதை நம்ம பண்ணாலே உடல்ல இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்னால பாதிக்கக்கூடிய நாம எல்லாருமே நிறைய விஷயங்களை நம்மளால மாற்ற முடியுது. இன்னைக்கு நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரிஞ்சது இந்த பாடி ஹீட்டுக்கும் கிட்னிக்கும் இவ்வளோ ரிலேட்டபிள்ஸ் இருக்கும் அப்படின்றது. எண்ணெய் குளியல் மூலியமா உங்க கிட்னியை ரொம்ப சேஃபா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. புது இன்ஃபர்மேஷனா இருக்கு சார் எனக்கு. நம்ம கிட்னியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அது சீக்கிரம் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு 3 டிப்ஸ் ஆயுர்வேதிக் ரிலேட்டடா எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்க சார். ஷோர்மா. முதல் வந்து வாழைத்தண்டுமா. ஸோ வாழைத்தண்டு வந்து நம்ம நறுக்கி நம்ம வந்து ஒரு பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்டாலே ஃபைபரும் நல்லா இருக்கு, அதோடைய ஜூஸும் ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னு சொன்னாலே ஓவர் யூஸ்ல நம்ம இறங்கிடுறோம். அங்கதான் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸா நம்மளுடைய மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணி சில விஷயங்களை நம்ம மாடரேஷன்ல யூஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நல்லதுன்னு சொல்லி 365 நாளும் நம்ம சாப்பிடவே கூடாது. ஸோ வாழைத்தண்டு நல்லதுன்னு சொல்லும் போது 10 நாள்ல ஒரு நாள் வாழைத்தண்டு இருக்கணும். ஒரு மாசத்துல 3 வேளை சாப்பிட்ருக்கலாம், இல்லை 4 வேளை சாப்பிட்ருக்கலாம். ஸோ அது வந்து 1. ரெண்டாவது 1:4 ரேஷியோ நீங்க எப்பவுமே சாப்பாடுல மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுல என்ன அப்படின்னா நம்ம வந்து வயிறை வந்து 4ஆ பிரிக்கிறோம். ஸோ 2 பங்கு வந்து உங்களுக்கு லிக்விட்ஸ், 1 பங்கு வந்து சாலிட், 1 பங்கு நம்ம எப்பவுமே காலியா இருக்கணும். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறிடும். வயிறு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. ப்ரிசைஸ்லி. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன மெஷர்மெண்ட்டா வச்சிருக்கேன், இல்லை அதுக்கு வந்து ஒரு கேட்ஜெட் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்க சாப்பிடும்போது எப்போ உங்களுடைய சாப்பாடுடைய கவனம் சுவையிலேருந்து எனக்கு இன்னொன்று சாப்பிடலாமா, இப்போ சாப்பிட முடிக்கும் போது இன்னொரு ஸ்பூன் இருக்கு நான் சாப்பிட்டுட்டுமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்னோட சப்பாத்தியை எடுத்துக்கிறேனே, இல்லை இன்னொரு கை நான் ரைஸ் எடுத்துக்கிறேனே அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்களுடைய 3/4 வயிறு நிறைஞ்சிருதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க குவான்டிட்டியை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. குவாலிட்டி, சுவை இதெல்லாம் தாண்டி குவான்டிட்டியை பத்தி யோசிக்க. கண்டிப்பா சார். அது இண்டிகேஷன். அங்கதான் நீங்க விட்டுட்டு எழுந்துடணும். அதை நீங்க பண்ணீங்கனாலே யூ வில் நாட் பி ஓவர் ஈட்டிங். ஸோ இன்னைக்கு ஒபேசிட்டி அந்த மாதிரி விஷயங்களையும் நம்மளால தவிர்க்க முடியும். ஏன்னா சுகர்லாம் இருந்தா கிட்னி பிரச்சனை இன்னும் கூடும். ஸோ ஒபேசிட்டி இருக்கும்போது சுகர் தானாவே வர போறது. சுகரும் பிபியும் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் வந்தா இன்னொருத்தர் வர போறாரு, டைம் மட்டும்தான் டிஃபரன்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்கள்லயே நம்ம சரி பண்ணலாம். ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம், நம்ம அப்போவே பேசின மாதிரி எண்ணெய் குளியல்னால பிபி குறையும். பிபி குறையறதுனால கிட்னியோடைய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இன்னும் எஃபெக்டிவா வேலை செய்யும். அதனால உங்களுக்கு அவுட்புட்டும் நல்லா இருக்கும். ஸோ இது 3வது விஷயம். 4வது, நாம லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வெறும் தண்ணியை மட்டும்தான் யோசிக்கிறோம். நான் 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறேனே, எந்த பேஷண்ட் கேட்டாலும் நான் நல்லா தண்ணி குடிக்கிறேன். ஏன்னா இது தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா ஒரு அளவுக்கு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. பட் தண்ணி மட்டுமே போதுமானா தண்ணி எல்லாத்தையுமே செய்யாது. அங்கதான் தண்ணி, மோர், பால், இளநீர் இந்த மாதிரி 4-5 விஷயமா நம்ம பிரிச்சு சாப்பிட்றோம். இன்ஃபேக்ட் நான் சாப்பாடுலயே 2 பங்குன்னு சொல்லும் போது ரசம், சாம்பார், மோர் இது எல்லாமே லிக்விட்ஸ்ல தானே கணக்கு. உங்களுக்கு அது சாலிட்ஸ்ல கணக்கு கிடையாது. சாலிட்ஸ்ல உங்களுக்கு ரைஸ் இல்ல சப்பாத்தி நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதோட நீங்க சாப்பிட்ற பொரியல், இந்த 2 விஷயங்கள் தான் வருது. அதனாலதான் நிறைய டயட்ஸ் இன்னைக்கு சஸ்டைனபிளா இல்லை. நம்ம நிறைய டயட்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு கீட்டோ டயட் இருக்கு, இந்த டயட் இருக்கு, ஜிஎம் டயட் இருக்கு, உங்களுக்கு பாலியோ டயட் இருக்கு, இந்த மாதிரி பல விதமான டயட் இருக்கு. நம்ம வெறியோட துணிஞ்சு இறங்குனா ஒரு 3 மாசம் பண்ணுவோம், இல்ல 6 மாசம் பண்ணுவோம். அதுக்கு மேல அடி வாங்குறது. 1 kg டிஃபரன்ஸ் தெரிஞ்ச உடனே ஓகே நம்ம வெயிட் லாஸ் ஆகாதுன்ற ஒரு சந்தோஷம். சோ மக்களோட மனநிலை அப்படிதானே சார் இருக்கு. உண்மைதான்மா, உண்மைதான். அதுவும் சேஞ்ச் ஆகணும். நம்ம லைஃப்ல வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள் ரெமெடியா ஆயில் பாத் அப்படின்னு ஒரே வார்த்தையில இன்னைக்கு நீங்க முடிச்சிட்டீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூம்மா.